வணக்கம் சென்னை மக்களே. நம்ம வட சென்னையில் உள்ள எண்ணூரை பற்றி பார்க்கலாம். இந்த எண்ணூர் அந்த காலத்தில் ஒரு சிறு பகுதியாக தான் இருந்தது. இந்த எண்ணூரை சுற்றி ஒரு சிற்றோடு அமைஞ்சிருக்கு மக்களே. இது 8000 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கான். இந்த எண்ணூர் சிற்றோடைக்கு வடக்கே புலிக்காட்டு ஏரியாலும் தெற்கே மணலி சதுப்புகளாலும் சூழப்பட்டது அந்த எண்ணூர் சிற்றோடை ஆறு. சரி வாங்க மக்களே, எண்ணூர் என்ற ஒரு சிறு பகுதி எப்படி தொழில் நகரமாக மாறினது பற்றி பார்க்கலாம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நம்ம சென்னையில் பல ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது. இந்த ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூர், திருவெற்றியூர், ஆவடி, அம்பத்தூர், செம்பியம். இந்த இடங்களில் தான் ஆட்டோமொபைல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. இதற்கு ஆட்டோ பெல்டின் என பெயரும் வச்சாங்க. நம்ம எண்ணூரில் அனல் மின் நிலையம், உர தொழிற்சாலைகள், தொழில்துறை துறைமுகங்கள், நிலக்கரி யார்டுகள் இதெல்லாமே நம்ம எண்ணூரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது மக்களே. நம்ம ஊர் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியில் முன்னேறுதோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்கப்பட்டு தான் மக்களே வருது. 8000 ஏக்கர் பரப்பளவு உள்ள சிற்றோடைகளில் 2000 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலங்களை அபகரித்து பல தொழிற்சாலைகளை கட்டியிருக்காங்க. இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவுகளும் எண்ணெய் கசிவுகளும் ஆறுகளிலும் கடல்களிலும் கலக்க செய்கிறாங்க. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுது மக்களே. நம்ம எண்ணூருக்கு தெற்க எண்ணூர் அனல் மின் நிலையம், கோரமண்டல் உரம், கோத்தாரி உரம், அசோக் லைலாண்ட், இந்துஜா பவுண்டரிஸ், EIT பாரி, மெட்ராஸ் உரங்கள் லிமிடெடும், எண்ணூருக்கு வடக்கே வடசென்னை அனல் மின் நிலையம், காமராஜர் துறைமுகம், LNT கப்பல் கட்டுத்தளம், செட்டிநாடு சர்வதேச நிலக்கரி முனையம், வள்ளூர் அனல் மின் நிலையம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இதெல்லாமே நம்ம எண்ணூரில் உள்ள தொழிற்சாலைகள் தான் மக்களே. நம்ம எண்ணூரோட போஸ்டல் கோடு பார்த்தீங்கன்னா 6,57,000. இது எல்லாமே நம்ம எண்ணூரை பற்றிய ஒரு சிறிய தகவல் தான். இந்த வீடியோவை சென்னையில் உள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எண்ணூராக இருந்தால் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க மக்களே.